நாராயணா நாராயணா தமராது இடறினும் மனுகாது பணிதமராது இடறினும் மனுகாது பணிதமராது இடறினும் மனுகாது உன்னிட்டு வழிகாட்டும் முகுத்தா வரப்பா தந்தருள் போட்டு முன்னின்று காப்பாற்றும் முகுந்தாம் நல்வரந்தாம் தந்தருள் இப்போது முன்னின்று வழிகாட்டும் முகுந்தாம் நல்வரந்தாம் அன்பர் உள்ள கோவில் கொண்டு அமர்குணனே அன்பர் உள்ள கோவில் கொண்டு அமருளனே அறிவோம் நாரணனே தித்திக்கும் காரணனே அறிவோம் நாரணனே திதிகள் காரணனே அறிவோம் நாரணனே தித்திக்கும் காரணனே அன்பர் உள்ள கோவில் கொண்டு அமர்குணனே வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமை காக்கின்ற வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனே அடிபணிந்தான் நலமே வேதம் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமை தீதுணை செய்வோர்க்கும் சிறப்பணி நடக்கின்றாய் செய்வோர்க்கும் தினப்பணி நடக்கின்றாய் போதும் நீதான இந்த உலகிலே வழிவிலே போதும் நீதான இந்த உலகிலே பல வழிவிலே உன்னருளி செய்யினில்லே போதும் நீதான இந்த உலகிலே பல வழிவிலே இந்த வழிவிலே அறிவோம் நாரணனே திதியில் காரணனே அறிவோம் நாரணனே திதியில் காரணனே அன்பர் உள்ள கோயில் கொண்டு அமர்குணனே 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 நாராயணா நம நாராயணா ஓம் நமோ நாராயணா பரமரத்தில் வர தோன்றி வரத்தில் சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணு பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நார்வையப்பட்ட அடியன் தோன்றி அபிஷேக பிரியா சுபா அலங்கர பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கலக பிரியா நாரதா என்ற யாமும் தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன் அம்பலக்குத்தன் பிரேசுடன் கங்கை கொண்டான் கைலாநாதன் சங்கரன் அர்த்தநாரி திருநண்டன் பரமேஸ்வரன் சங்கர்லிங்கம் ஆடல் சென்ற சிறுமையை பெற்ற சாட்சாத் சிவபெருமானை கண்டு வணங்கி சிறுவைகுண்டம் சென்று ஆதிநாராயணன் சங்கர நாராயணன் சூரிய நாராயணன் ஜெயராமன் கோதண்டராமன் தசரராமன் ராஜாராமன் சீதாராமன் கல்யாணராமன் சிவராமன் ஆனந்தராமன் என் பாட்டன் மரணாமனை கண்டு வணங்கி என் மூன்றாம் தந்தையுமான பிரம்மன் பங்கையன் சிற்றிகத்தா சதுருமகன் என்ற அந்த பிதாமலை கண்டு வணங்கி மகதேல கரங்குண்டு மிளகத்தை விட்டோடி இந்த உலகத்தை நாடி குமரக்கடவில் தமிழ்கிழவன் தங்கவேலன் குடிக்கொண்டிருக்கும் இந்த குறிஞ்சிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலமாவது செய்யாவிட்டால் எனது சிறுசாப்பட்டது 1008 பல்லு இல்லாமலே இந்த பாடுபடுத்தினா இல்ல பல்லு இல்லாம இந்த பாடுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு பல்லு இருந்தா என்ன இல்ல ஆனா ஒண்ணுங்க இந்த தலைவடிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இவருக்கு வயது கம்மி உங்களுக்கு வயது அதிகம்னு சொன்னாங்களா? இவருக்கு கம்மியாக்கா யாரு சொன்னது? அப்படி உள்ள இருக்க நடன மங்கை சொன்னாங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அவனா உங்ககிட்ட ஒரு பாக்கெட் முறுக்க தர சொல்லுங்களே. ஆக பாருங்க, ஒரு 10 நிமிடத்துல சாப்பிடக்கூடிய ஆளு ஆக இருந்துட்டாலும் இந்த இடத்துல பாருங்க, கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? 5 கரத்தினை, ஆனை முகத்தினை, இந்தில் இளம்போர் ஏற்றினை, நந்தி மகனை, ஞான குழந்தினை புந்தில் வைத்து
போற்றுகின்றேனே. பாலும் தேனும் பாகும் பருப்புவை நாளும் கணந்து நான் உனக்கு தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுக தூமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அல்லல்வோம் பல்வினவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமாம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் அந்த கணபதியை கை தொழுத காரணத்தினால் இருந்து விட்டாலும் கூட இந்த கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை இருமுடி தாங்கி செல்லக்கூடிய அந்த பக்தர்களை இன்பமாக அழைக்கக்கூடிய எனது மாப்பிள்ளை அந்த ஐயப்பனை. இந்த மாப்பிள்ளை இல்லை, இந்த முறுக்கு அது அவருக்கு கொடுங்க. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுல தம கொழுந்தே சிவகுல தம கொழுந்தே என்னை எங்கும் தீருடன் ஆள்பவனே. செல்வ கணபதியே எங்கள் உள்ள சித்தி விநாயகனே. ஆதிக்கும் காரணனே பிள்ளை மூக ஆனந்த பூரணனே. ஆதிக்கும் காரணனே வெள்ளை முக ஆனந்த பூரணனே. கீதையை எழுதி தந்த பக்தர்க்கு விநாயகனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே. வாமனமாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே. மாயவனார் வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே. தீமனை நிறுத்தி வைத்து அன்பாய் உபதனம் தந்தவனே. தீமனை நிறுத்தி வைத்து அன்பால் விமர்சனம் செய்தவனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. எல்லோர் செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லவ கணபதி. எல்லோர் செயலிலெல்லாம் உடன் நிற்கும் வல்லவ கணபதி. பிள்ளையாரே அப்பா பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா. பிள்ளையாரே கணேசா மும்மூர்த்திக்கும் பெரியவனே நேசா. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே. குல தவ கொழுந்தே என்னை எங்கும் சீருடன் ஆள்பவனே. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. சித்தி விநாயகனே. அப்படி இருக்கணுமுங்க. என்னதான் அந்த மூலப்பொருள் முதல் பொருள் விநாயக பெருமானை வணங்கி விட்டாலும் கூட அந்த சபரிமலை ஐயப்பனை ஏன் வணங்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல தான் எங்க பொழப்பெல்லாம் நடக்குது. ஆக நீங்க நல்லா இருந்தாதான் நடிகர்கள் நாங்க நல்லா இருக்க முடியும். என்ன காரணம்னா மனிதனா பிறந்து விட்டா ஒரு முறையாவது சபரிமலைக்கு போயிடணுமுங்க. இங்க ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போய்விடலாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்றேன். ஆமா, எல்லா ஊருக்கும் போறோம். இந்த நாரதர் மட்டும் வந்துட்டா பாருங்க எல்லோரும் எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஏன் எது வட்டிக்கு எது வாங்க வரமுன்னு நினைப்பாங்களோ? பரவாயில்ல, என்னை பத்த தாய்மார்கள் கூட்டம் இருக்கீங்க. விடி வரைக்கும் நாடகத்தை நீங்க இருந்து பார்க்கணும். ஏன்னா அந்த வள்ளி திருமண நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னா காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறதை பார்க்கறதுக்காண்டிதான். ஒரு கோமாளியவோ நடனமங்கையவோ வள்ளி ஆரம்பத்தில் வரதவோ இல்லை நாரதர் வரதவோ நீங்க பார்க்கறத விட காலையில பாருங்க முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில ஊர் கிராம மக்கள் இருந்து பார்த்தா தான் இந்த நாடகத்துக்கு சிறப்பு, உங்களுக்கு ஒரு புண்ணியம். ஆக இருந்துட்டாலும் அந்த
கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை எப்படி வணங்கணும் வாக்கையில் இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை நீக்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடி கொண்டு ஐயனை நாடு சென்றிடுவான் சபரிமலைக்கு சென்றிடுவான் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த தாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன் திருமுடி அணிந்து எரிமேனி வந்து ஒரு மனதாகி வீட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனி அருள்மலை ஏறிடுவோம் சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது அரியர் மகனை துதித்து செல்வாய் வழிகாட்டிடவே வந்திடுவாய் ஐயன் தன்புல ஏறி வந்திடுவாய் ஐயன் நண்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கரிடம் கரிடம் கரிடை கலையும் துணை வருவான் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநது பம்பை கண்டிடுவார் ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியா பம்பை நீரானே சங்கர மகனை கும்பிடுவாய் ஐயன் தஞ்சல பின்னி ஏறிடுவாய் ஐயன் தஞ்சலமின்றி ஏற்றிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலன் ஏறிடுவாய் காலமெல்லாம் நமக்கே காவலனாயிருப்பார் ஏகபலந்தா பாதபலம்தான் ஏத்தி விடையா தூக்கி விடையா ஏகபலந்தா என்றால் அவர்கள் வேகத்தை தந்திடுவார் பாதபலந்தா என்றால் அவர்கள் பாதையை காட்டிடுவாய் நல்ல பாதையை காட்டிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ. சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்கத்தையாலே கன்னிமார்களும் சரத்தினை பணிந்து போற்றிடுவார் சபரிமலை தனி நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதியென்று அவனை சரணடைவார் மறைமுகம் கண்டை மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவார் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே
ஆக பாருங்க, மாப்பிள்ளைக்கு மாமாக்கு எப்படி நிக்குது? உங்களுக்கு நல்லாவே நிக்கும்னு தெரியுமா? ஆக பஜனை முடிஞ்சிருச்சு. இந்த சுண்டல் பொங்கல் வாங்க ஆளு புள்ள அப்படி வாங்க. ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஊர்ல எதுவும் கட்டுப்பாடாப்பு? என்ன காரணம்னா, நல்லதொரு நாடகம் நடக்கும். நடக்கக்கூடிய இந்த நாடகத்தில் அவங்கவங்க திறமையை அவங்கவங்க வெளிப்படுத்தினாலும் யாரும் கை தட்டக்கூடாது. அப்படி அதையும் மீறி கை தட்டுனா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா அவதாரம் போல, அந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் போல இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் இந்த நேரத்தில் காலதாமதம் காரியக்கேடு. நம்ம தெய்வம் என்ன தெய்வம் தான்? அம்மன் தெய்வமா? மாரியம்மன். மாரியம்மன். தனம் தரும், கல்வி தரும், ஒருபோதும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நலனை எல்லாம் தரும், அன்பவர் என்பவருக்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடக்கன்களை என்று தேனாட்சி புரியும் மதுரை மீனாட்சி இருந்துட்டாலும் நம்ம கிராமத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் அந்த அம்மனை எப்படி வணங்கணும் வாக்கையில் முறுக்கு துப்பிட்டாந்தா ஐயா. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, துணை பகவானி, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை பகவானி, தாயே கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவனே, ஆலயத்தின் தலைமகனே, ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் தலைமகளே, கரை கண்ணாலே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் காத்தருள்வாய். கடைக்கல் நானே பார்த்தருள்வாய், காலமெல்லாம் பார்த்தருள்வாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாரி. அன்னை புந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அன்னை உந்தன் சந்நிதியில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். அம்மா உந்தன் பொன்னடியில் அனுதினமும் சரணடைவோம். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா, சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாயிருப்பார். வேண்டு வரம் தந்திடுவாய், எங்கள் குலதெய்வமம்மா. வேண்டும் வரம் தந்திடுவாள், எங்கள் குல தெய்வம் அம்மா. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி, துணை நீயே கருமாயி. அப்படி இருக்கு நமக்கு. நன்றி 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 நன்றி. ஆக இப்படிப்பட்ட இந்த பாடலை பாராட்டி கைத்தட்டி பெருமொழி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, காலதாமம் காரியக்கேடு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் இங்க சத்தத்துக்குரியவள் யார் என்று பார்க்கலாம். ஒரே விளையாட்டு தாங்க. சத்தம் கரெக்டா இருக்கு. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. என்ன ஒரு இனிமையான கானம், அற்புதமான ஒரு கானம். இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட கானத்தை காணோம். என்ன கானம்? நல்ல கானம். ஆரம்பத்துல இருந்து கேட்டு கேட்டுதே இருந்தேன். குழவை ஓட சொல்லி திரும்ப சொன்னது யாரு? பெட்டிக்காரியா? குளம் அப்படி போடுறாப்பா. ஏப்ப உங்களுக்கு ஆசையா இருக்கா? இல்லங்க, நீங்களே அந்த குழவையை போடுங்க. அது நீங்க பழகிக்கிறதுல காலையில விருதி வச்சு விடுறீங்களா? என்ன எல்லாத்தையும் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. இப்படிப்பட்ட இந்த ஆலோலம், ஆலோலம் இதுல இந்த வார்த்தையை நல்லா நீங்க கேட்கணும். ஆலோலம் ஓம் என்ற பிரணவ மந்திரம்.
இந்த முருகனோட சொல்லு இருக்கு பாருங்க, அந்த சொல்லுக்கு ஈடிணையே இல்லை. அதாவது பாருங்க, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் என்ற வார்த்தையை சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் புலாம் பறந்து போகுமா. அப்படிப்பட்ட இந்த சொல்லுக்கு, இந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கு. மரியாதை என்று இல்லை, ஏன்னா மதிக்கக்கூடிய எல்லோரும் பாருங்க மனிதர்கள் இல்லை. அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனிதன், மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க அவன் மாமனிதன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. ஆக இப்படிப்பட்ட இந்த குரல் எப்படிப்பட்ட சிகப்புன்னு பார்க்கையில அதானே பார்த்து நீ பாட்டுக்கு அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தெய்வலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்த கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தெய்வலோக பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. பெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே, எப்போதும் ஆடாது எப்போதும் மாட்டந்த பூவே. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தாரு உன்னை கண்டு தேகப்பா. ஓடையில் இருக்கு விருந்து. அத்திப்பழம் சேகப்பா, இந்த வள்ளி பொண்ணு சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு இந்தியா வந்தால இவளை கண்டு தேகப்பா. நடு ஜாமத்தில் இருக்கு சங்கதி. அத்திப்பழம் சேகப்பா, சேகப்பா, ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு தேவலோக பொண்ணு பூலோகம் வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அப்படி இருக்கணுமுங்க. நன்றி 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 நன்றி. ஆக விடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். பரவாயில்ல, நான் கூட நினச்சேன் என்னடா ஒத்த காட்டு நாயா கத்திக்கிட்டு இருக்க போகிறோமோன்னு நினச்சேன். நல்லது ஒரு ஆரவாரம். ஆக இப்படித்தான் இருக்கணும். இந்த இடத்துல எத்தனை பேரை நம்ம வணங்கி பாடிட்டாலும் கூட பெத்த தாயை வணங்கணுமுங்க. இன்னைக்கு பாருங்க, யாருமே பெத்த தாயை மதிக்கிறது இல்லை. அன்னைக்கு உள்ள பெரியோர்கள் புலாம் பாருங்க பெத்த தாயை மதிச்சாங்க. அதே மாதிரி பாருங்க, அப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட பெரியோர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு நல்ல காரியம், ஒரு திருவிழா, ஒரு கல்யாணம், காதுகுத்து, இப்படிப்பட்ட இந்த சம்பவம் நடக்கையில பாருங்க, ஒரு சிறியவன் தப்பு பண்ணா பெரியவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ உள்ள இளைஞர்கள் கேட்டாங்க,
ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்ட்ட பெரியவர்கள் போய் ஒரு ஆறுதல் சொன்னா அவன் ஒரு தப்பு பண்ணி அவனுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா நீ என்னடா சொல்ல வரேன்னு கேட்கிறேன். இப்போ உள்ள இளைஞர்கள் அப்படிப்பட்ட கால சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஒரு பெண்ணு மட்டும்தான். ஏன்னா பாருங்க, என்னைக்கு ஒரு இளைஞன் காதலிக்க கிளம்புறானோ அன்னைக்கே பாருங்க அவன் எல்லாத்தையும் மறந்துடுறான். என்ன காரணம்? பெண்ணுன்னா பேயே இறங்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாய் கஷ்டப்பட்டு தான் தன் மகனை பாருங்க காட்டு வேலைக்கு போய் அன்றாடு பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்ப்பா. தகப்பன் பெரிய குடிகாரனா இருப்பான். ஆனா இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையிலையும் பாருங்க தாயாகப்பட்டவள் கஷ்டப்பட்டு வளர்ப்பா. இவனுக்குண்டு ஒரு பருவம் வந்து அவன் வேலைக்கு போனோன்னே பாருங்க வேலை பார்க்குற இடத்துல மாத சம்பளம் வாங்குவான். இந்த மாத சம்பளத்தை யார்கிட்டங்க கொடுக்கணும்? பெத்த தாயிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்தவ யாரு? தாயாகப்பட்டவள். இதானே உலக வழக்கம். தாயிட்ட தானே பணத்தை கொடுக்கணும். இவன் என்ன பண்றான்? மாத சம்பளத்தை அவன் ஒரு பெண்மணியை காதலிப்பான் போல. காதலிட்ட போய் மாத சம்பளத்தை அப்படியே கொடுப்பேன். எங்க மாமா சிவஞான மாமாத்தோட சேர்ந்தாலும் அப்படியே பாருங்க இந்த மாத சம்பளத்தை போய் கொடுக்க. அப்ப பாருங்க அந்த காதலி சொன்னா, ஏன்னா மாத சம்பளத்தை என்கிட்ட வந்து கொடுக்குற, சரி உன் பெத்த தாயை விட நான் தான் உனக்கு முக்கியமானு இந்த காதலி காதலன்ட்ட கேட்க. அப்பத்தான் காதலன் அந்த காதலி சொல்றா, என் பெத்த தாயை விட இந்த உலகத்துல எனக்கு நீதான் முக்கியம்னு காதலன் காதலிட்ட சொல்ல, மீண்டும் இந்த காதலி உன்னை சோதிக்கிறா. எப்படி? உன் பெத்த தாய் முக்கியம் இல்லைன்னு சொல்ற, நீ என்ன பண்ற? உன் தாயோட இதயத்தை அறுத்து கொண்டுட்டு வாண்டு இந்த காதலனை ஏவி விடு. பாருங்க கொஞ்சம் கூட நெஞ்சம் அஞ்சாம பாருங்க ஒரு கத்தி எடுத்துட்டு பெத்த தாயை பார்க்க போறான். பெத்த தாயை பார்க்கிறான். பெத்த தாய் தன் மகனை கத்தியும் கையுமா பார்த்த உடனே பாருங்க தாய்க்கு மனம் தாங்க முடியல. என்னடா மகனே இப்படி கத்தியோட வந்திருக்கிறே, என்னடா காரணம்னு கேட்கல. அப்பத்தான் அவன் சொன்னான், அம்மா இந்த உலகத்துல நான் சந்தோஷமா வாழணும்னா எனக்கு உன்னோட இதயம் வேணுமான்னு கேட்கிறியா? யார்கிட்ட? பெத்த தாயிட்ட. அப்பத்தான் தாய் சொன்னா, இந்த உலகத்துல நான் வாழ்றதே உனக்காண்டிதான். எப்படி? நான் வாழ்றதே உனக்காண்டிதான். நீ சந்தோஷமா வாழணும்னா என் இதயம் தான் உனக்கு முக்கியம்னா அந்த இதயத்தை அறுத்து எடுத்துட்டு போடா மகன் தாயாகப்பட்டவள் நிக்கிறா. பாருங்க கத்தி எடுத்து தாயோட இதயத்தை அறுத்து கொண்டுட்டு ஓடுறான். ஓடும்போது கீழே ஒரு கல்லு கிடக்கு. அந்த கல்லை பார்க்கலங்க. கல்லை பார்க்காம பாருங்க அவன் காலு தடிக்கு கீழே விழுகிறான். கீழே இருந்த கல்லுல அவன் தலையில அடிபட்டு ரத்தமாகப்பட்டது ஆறா ஓடுது. அப்ப தாயோட இதயம் பாருங்க ஒரு 4 அடி தள்ளி போய் கீழே விழுகுது. அப்பத்தான் பாருங்க இவனுக்கு ரத்தமாகப்பட்டது ஆறா ஓடணும்னு தாயோட இதயம் பார்த்து தன் மகனை பார்த்து சொல்லுச்சு, நான் பெத்த மகனே நீ சந்தோஷமா வாழணும்னு தான் என் இதயத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனா என்கிட்ட குடிச்ச பால் புல்லா இப்படி யாரா ஓடுதடா. நான் பெத்த மகனே இந்த நேரத்துல உன்னை பாதுகாக்கவும் உன்னை காப்பாற்றவும் உன் பக்கத்துல நான் இல்லையடா அன்பு மகனே என்று சொன்ன ஒரே ஒரு இதயம் அது தாய் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட தாயை எல்லோரும் நல்லபடியா பார்த்துக்கிறணும். தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே எவனும் பிறப்பதில்லை, எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றால், அவளே எல்லாத்தையுமே பார்க்கின்றாள், தாயை பார்க்க நாதி இல்லை. இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில பெத்த மனசு ஓ மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, நீ சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, தெய்வம்
நம்ம தமிழ்நாட்டிலே தாயும் அவள போல் யாரும் இல்ல ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாயின் கால வணங்கி கொட்டிட்டு வாடா அவதான் கோயில் அவதான் உலகம் பெத்த மனசே சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசே பித்தத்திலும் பித்தமடா மண்ணில் வரும் செடி கொடிகள் எவ்வளவு வகைகள் தான் மரமோ செடியோ தண்ணி மட்டும் ஒன்றேதான். பலவித மரங்கள் என்ன மரத்தில் நிலங்கள் என்ன நிறத்தில் ருசியில் ஒன்றும் வேறுதான் பழமாய் பழுத்ததால் இலகாய் இனிக்குமா ஆயாயிருப்பதால் கொய்யா கசக்குமா நல்ல வயிற்றில் பிறந்தான் நல்லவனிதான்தான் செய்ய மாட்டான் வல்லவனிதான்டா அவன்தான் மனிதன் அதை நீ உணரு பித்த மனசே பித்தத்திலும் பித்தமடா பிள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா ஓ ஆக அப்படிப்பட்ட தாயை எல்லோருமே மதிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு கைத்தட்டி பெருமைப்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த உலகத்துல பாருங்க ஆரம்பத்துல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன வார்த்தை சொன்னீங்க? எல்லா வார்த்தையும் பணம்னு சொன்னா ஆமா புடம் கூட வாயை திறக்கும். பணம்னு சொன்னா பிணம் கூட வாயை திறக்கும். உண்மைதானே? ஏன்னா பாருங்க பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன்னா பஞ்சபூதங்கள் ஐந்தாகப்பட்டது இருக்கு. ஆனா இது 5 இருந்தாலும் பணம் முக்கியமா இருக்கு. ஏன் என்ன காரணம்? இன்னைக்கு பாருங்க ஒரு பணக்காரனா இருக்கட்டும் ஒரு ஏழையா இருக்கட்டும் நடந்துக்கிற விதம் தான் ஆண்டவன் கொடுத்ததை வச்சு நம்ம பிழைக்க கத்துக்கிறணும். இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. அந்த கதையை சொல்லலாமா? சொல்ல பார்த்தா அது நம்ம பெண்களுக்குத்தான் அந்த கதை முக்கியமா போய் சேரும். இன்னைக்கு பாருங்க நீங்க அருமையான ஒரு கூட்டம். ஆக இப்படி இருக்கிற இந்த காரணத்தினாலதான் அந்த கதையை சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லிடுவா மாமா? ஏன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. இவன் பாருங்க மூத்தவன் பணக்காரன், தம்பி ஏழை. 2 பேத்துக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சு பாருங்க 2 பேருமே பாருங்க அந்த கிராமத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா தம்பி ஏழை. இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில பாருங்க ஒருவேளை உணவுக்காண்டி பாருங்க இந்த மூத்தவன் பொண்டாட்டிட்ட போய் தம்பி பொண்டாட்டி என்ன பண்றா 2 படி கம்பு கடை வாங்குறா. எத்தனை படி கம்பு? 2 படி கம்பு கடை வாங்குறா. அப்பதான் பாருங்க மூத்தவன் பொண்டாட்டி 2 படி கம்பை கொடுத்துட்டா. கொடுத்து 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. ஆக பாருங்க கொடுத்த கம்பை கேட்ட உடனே பாருங்க 2 படி கம்பை கொடுக்க வழி இல்லை. உடனே என்ன பண்றா புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு சாகலாம்னு ஒரு மலை ஏறி போறா 2 படி கம்புக்கு வழி இல்லாம. அப்பதான் பாருங்க சாக போற தருவாயில பாருங்க சிவபெருமானும் பார்வதியாகப்பட்டவங்க காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த உடனே பாருங்க சிவபெருமான் சொல்றாரு, நீங்க ஏன் இந்த மலைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நான் ஒரு 3 தேங்காய் தரேன். ஏன் 3 தேங்காய் தராரு? சிவன் எதுக்கு 3 தேங்காய் தராரு? ஏன்னா தேங்காய் வந்து சிவனோட அம்சமுங்க. தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கும் குடிமி இருக்கு. சிவனுடைய தலையில் கங்கை எனக்கூடிய நீர் இருக்கு, தேங்காய் உள்ளேயும் கங்கை எனக்கூடிய நீர் இருக்கு. சிவனுடைய கையில் திருவோடு இருக்கு, தேங்காய் உள்ளே அந்த தேங்காவை சுத்தி பாருங்க அதுவும் திருவோடு தான். அதனாலதான் பாருங்க இந்த சிவபெருமான் தேங்காயை கொடுக்குறாரு. தேங்காயை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அந்த கணவன் மனைவிட்ட, இந்த தேங்காவை நீங்க எதை நினைத்து உடைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு 3 தேங்காவை கொடுத்துட்டு பாருங்க சிவபெருமானும் பார்வதியும் பாருங்க மறைஞ்சிடுறாங்க. உடனே பாருங்க இவன் முத தேங்காவை வாங்கி உடைக்கிறா. எப்படி உடைக்கிறா? எங்களுக்கு இருக்க வீடு இல்லை சிவபெருமானே, இருக்க வீடு வேணும்னு முத தேங்காவை உடைக்க. அப்பத்தான் பாருங்க இருக்க வீடு வந்துருச்சு. 2வது தேங்காவை எப்படி உடைக்கிறா? ஒருவேளை உணவுக்காண்டி தான் நாங்கள் சாகலாம்னு வந்தோம், எங்களுக்கு உணவு வகைகள் அனைத்து வேணும் சிவபெருமான் என்று 2வது தேங்காவை உடைக்க உணவு வகைகள் அனைத்து வந்துருச்சு. 3வது தேங்காவை உடைக்கிறா. எப்படி? பெண்களுக்கு எது மேலங்க ஆசை? நகநட்டு மேல ஆசை. அப்பதான் பாருங்க சிவபெருமானே எங்களுக்கு நகநட்டு வேணும்னு 3வது தேங்காவை உடைக்க.
ஆக இது மூத்தைய முண்டாட்டிக்கு தெரியுது. எப்படி என்னடா 2 படி கம்புக்கு வழி இல்லாம தான் ஜாகலாம்னு போனா இன்னைக்கு நின்றுட்டு நகை நட்டு வீடு வாசம் சொத்து சுகத்தோட இருக்காளே என்ன காரணம் அங்கேயே போய் விசாரிக்க இவன் நடந்த கதையை சொல்ல. சரி நான் என்ன கேட்கிறேன், மூத்தைய முண்டாட்டி ஆண்டவன் கொடுத்த பணத்தை வச்சு பொழைக்க வேண்டியதானே. உடனே இவ என்ன பண்றா, இவளும் தேங்காய் வாங்க போலாம்னு மலை ஏறி போறா. மலை ஏறி தேங்காய் வாங்க போகையில தான் பாருங்க புருஷனை கூப்பிடாம போக. உடனே பாருங்க சிவபெருமான் என்ன பண்றாரு, காட்சி கொடுத்து அதே 3 தேங்காய் தராரு. 3 தேங்காவை வாங்கின சந்தோஷத்துல வீட்டுக்குள்ள வராம பாருங்க வாசப்படியிலே நின்று தேங்காவை உடைக்க. வேலைக்கு போயிட்டு வந்த புருஷன் தற்செயலா வர. உடனே பாருங்க தேங்காவை உடைக்க போகையில புருஷங்காரன் கேட்டுறான், ஏண்டி எதடி வாசப்படியில நின்று உடைக்கிறேன்னு கேட்க. இவ கோவக்காரி, கோவத்துல நான் மயிருக்கு உடைக்கிறேன்னு சொல்ல. வீடு உள்ள மயிரா வந்துருச்சு. அப்ப யாரு கூட்டி அள்ளி போடுறது, அதுக்கே 4 மாதம் ஆகும். அப்பத்தான் புருஷன்ட்ட நடந்த கதையை சொல்ல. அப்பத்தான் புருஷன்காரன் பொண்டாட்டிக்காரிக்கு ஒரு உபாயம் சொல்றேன், ஏண்டி வீடு உள்ள மயிரா வந்துருச்சு, நம்மளுக்கு மயிரே வேணாம்னு உடடிண்டு 2வது தேங்காவை உடைக்க சொல்ல. உடனே பாருங்க 2வது தேங்காவை உடைக்கிறா. சிவபெருமானே எங்களுக்கு மயிரே வேணாம்னு. வீட்டுக்குள்ள இருந்த மயிரும் போச்சு, தலையில இருந்த மயிரும் போச்சு. அப்பத்தான் பாருங்க புருஷக்காரன் மீண்டும் ஒரு உபாயம் சொல்றான், ஏண்டி வீட்டுக்குள்ள இருந்த மயிரும் போச்சு, தலையில இருந்த மயிரும் போச்சு, நம்மளுக்கு இருக்க மயிரே இருக்கட்டும் உடடி 3வது தேங்காய்னு சொல்ல. அப்பத்தான் உடைச்சா சிவபெருமானு உள்ள மயிரே போதும்னு உடைக்க. ஆக இருக்க மயிரே இருந்துச்சு. இதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன், ஆண்டவன் கொடுத்த மயிரை வச்சு பொழைக்கணும். இந்த மயிர் வளரணும்னு நிறைய எண்ணெய் வகைகளை தேய்த்து இருக்க மயிரை கொட்டாம பார்த்துக்கங்க என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா ஒரு கதை பாருங்க சிரிக்கிறதுக்கு மட்டுமல்ல சிந்திக்கணும். உண்மைதானே? இன்னைக்கு பாருங்க இந்த மயிர் வளரணும்னு தான் நிறைய பேர் பாருங்க தேவையில்லாத எண்ணெய்களை பாருங்க தேய்த்து இருக்க முடியும் போகுது. ஆக இப்படிப்பட்ட கால சூழ்நிலைலாம் இன்னுமே வரக்கூடாது. இருந்துட்டாலும் இந்த இடத்துல நம்ம கண்ணையே நம்ம நம்பக்கூடாதுன்னு வாக்கையில் கண்ணை கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் காதல் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் நண்பர்களும் வேறொருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரை வீசமிட்டால் கொள்வர்களும் வேற்றொருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கண்களுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் 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 பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான போல். கண்ணை நம்பாதே, முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழினீங்க. ஓ முருகா என்று சொல்லும் உச்சரிக்கும் சுவாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. மக்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் வாழினீங்க. உண்மை எப்போதும் துண்டுவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓடுவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதிரான போதிலும் ஆகட்டுமே. நன்றி 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 மறவாத நல்ல மனம் போதும். நன்றி மறவாத நன்றி நன்றி மறவாத நல்ல மனம் போதும். என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பி உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது.
இருக்கணுமுங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கலாம், பாடிக்கிட்டு இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். இருந்துட்டாலும் இந்த நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு பின் சந்திக்கக்கூடியவரை சந்திப்போம். அவர் வந்திருக்கக்கூடிய அந்த கோமாளி சொலகு ஏன் புடைக்கிறாங்க? அங்க பாருங்க வந்தோடனே கேட்டாப்ல ஏயா நான் சொன்னேன் சட்டுக்கார இல்லை, நான் கேட்குறேன், இவர் வண்ண முறையில் பாருங்க சீரியல் அமைத்தா நான் என்ன பண்ண முடியும்? சொலகுல என் அரிசி புடைக்கிறாங்க. அப்புறம் என்னமோ ஒன்று கேட்டாரு. அப்புறம் என்னமோ கேட்டாரு, அவன் தூங்குறேன்னு சொல்லி கேளுங்க. சரி இருக்கட்டும். ஏன்னா இந்த வள்ளிதர்மன நாடகம் இல்லை, பொதுவாக நம்ம ஊரில் நாடகம் எதுக்கு போடுறாங்கன்னா பாருங்க, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு தான் இந்த நாடகம் போடுறது. இதில் வேடிக்கை என்னன்னு பாருங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாடும் செழிக்குது, நல்ல மழையும் பெய்யுது, ஆனால் பாடுபட்ட விவசாயி முன்னேறின பாடு இல்லைங்க. ஒரு விவசாயி பாருங்க, பருவமழையை எதிர்பார்த்துட்டா வயக்காட்டை உழுது நாத்தாங்க பாவி அதை பறித்து நடவு நட்டு பயிர் விளைய உரம் போட்டு பயிரை பாதுகாக்க வேலி போட்டு சமைய பார்த்து அறுவடை செய்து நெல்லை களைஞ்செத்து கடைசியில் கணக்கு பார்த்தா கோமணம் கூட மிஞ்சாது. அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க முன்னோர்கள், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்குக்கு கூட மிஞ்சாதுன்னு. சிந்திச்சு பாருங்க, வயக்காட்டை உழுது மரம் அடிக்கிறவனுக்கு கூலி, உழுத வயக்காட்டுக்கு நாத்த பாவ கூலி, அதை பறித்து நடவு நட்ட கூலி, பயிர் விளைய உரவாங்கின கூலி, அந்த உரத்தை தூவுறவனுக்கு கூலி, விளைஞ்ச பயிரை அறுவடை செய்த கூலி, அறுவடை செய்த நெல்லை அளந்து போடுறவனுக்கு கூலி, நெல்லு மூட்டைக்கு ஏத்து கூலி, இறக்கு கூலி. ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டு விளைஞ்ச நெல்லுக்கு விலை என்ற கூலி இல்லை. மனுஷ உயிர் வாழக்கூடிய உதவியா இருக்கிற நெல்லுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா மனுஷ உயிரை குடிக்கின்ற மது பாட்டிலுக்கு பாருங்க துப்பாக்கி பாதுகாப்பு. மது பாட்டில் கெட்டு போக கூடாதுன்னு ஏசி அறைக்கு முன்னாடி 2 காவலாளி. நெல்லுக்கோ விவசாயிக்கோ அந்த ஆத்தா முத்துமாரி ஆத்தா தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம கிராமத்திலே ஒரு வேளாண்மை துறை சார்பாக கட்டிடம் கட்டி திறப்பு விழா வச்சாலும், ஒரு ரைஸ் மில் திறப்பு விழா வச்சாலும், இந்த திறப்பு விழாவுக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னா வேளாண்மை துறை அதிகாரியவோ அல்லது ஒரு முக்கிய பிரமுகரை தான் கூப்பிட்டு திறப்பு விழாவை வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு கல்யாணம், காதுகுத்து, விளையாட்டு போட்டியில பாருங்க ஒரு அமைச்சரையோ ஒரு பணக்காரரையோ கூப்பிட்டு தான் தலைமை தாங்க சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு விவசாயிக்கு தலைமை தாங்கிறதுக்கோ திறப்பு விழாவுக்கோ எதுவுமே கிடைக்காதா? இனி வரும் காலத்தையாவது நம்ம கிராமத்தை சேர்ந்த பெரியோர்கள் அமைச்சரையோ ஒரு முக்கிய பிரமுகரையோ கூப்பிட்டு அழைக்காம வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிக்கு தலைமை தாங்கிற பொறுப்பை கொடுங்க. நம்ம நாடும் செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும் என்று சொல்லிக்கொண்டு பின் சந்திக்கக்கூடியவரை சந்திப்போம். நன்றி தான், நீ மட்டும்தான் கை தட்டுற. என் ஆண் சிங்கங்களுக்காண்டி தான் பேசிக்கிருக்கேன். என்ன அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, போதுமையா கட்டின மாடு அந்த வீட்டிலேயே தான் இருக்கு, நாங்கள் என்னத்தை விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, என்னதான் அந்த ஆரம்பத்தில் சொன்னார் அவரை, சேத்துல காலை வச்சாத்தே சோத்துல கையை வைக்க முடியுமா? இன்னைக்கு வாங்க ஜூத்தை எடுக்க சந்திக்கக்கூடிய சந்திப்போம். சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன்சிறந்த மங்கைவள், சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை இவள், சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கைவள், இந்த உலகு ஏன் வந்தார்? அந்தரம் மிகுந்ததே துந்தமே முழங்கே வரும், அந்தரம் மிகுந்த தேவ குந்துமி முழங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் பொன் சிறந்த ஏன் வந்தால், எதுக்கு வந்தால் அப்படின்ற காரணத்தை அறிந்தேன். அங்கும் இங்கும் ஒரு கவலாளி உலாவி கொண்டு இருக்கிறான். யார் அவன் என்று பார்க்கலாம். நாராயண நாராயண.